அவ கண்ணாடி மச்சான் என்ன அவ புதுசா சிரிக்க வச்சா தினசா. ஓகே, நீங்கள் ப்ரிவியூ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஈஸியாக தான் இருக்கும். நீங்கள் வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ நீங்கள் ஈஸியாகவே எடிட் பண்ணி முடிச்சிடலாம். அதனால் வீடியோ மட்டும் கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணிட்டு இருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த வீடியோ வந்து கண்டினியூ பண்ணுங்கள். அப்போ தான் நான் இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு டேரெக்டாக லிங்க் வரும். நீங்கள் ஈஸியாக நீங்கள் ப்ரீசெட் இம்போர்ட் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட ஃபீட்பேக் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் நெக்ஸ்ட் நம்ம ஏதாச்சும் வீடியோ அப்லோட் பண்ணோம்னா அதே கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சதான் இந்த வீடியோக்கான ஃபீட்பேக்கையும் கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ப்ரீசெட் கொடுத்துருப்பேன், ஃபுல் ப்ராஜெக்ட் ப்ரீசெட்னு. அந்த ப்ரீசெட் வந்து ஃபஸ்ட் அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணிட்டு அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா அதோட இன்டர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 by 1 எடிட் பண்ண போகிறோம். அது எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ப்ரீசெட் ஓப்பன் பண்ணால் பார்த்தீங்கன்னா இன்டர்ஃபேஸ் இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த ஸ்கொயர் ஐக்கானை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஐக்கானை செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் கேமரா மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். அதுதான் பார்த்தீங்கன்னா 3D ஆப்ஷன். அந்த 3D ஆப்ஷனை ஃபஸ்ட்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும். நான் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஸ்கொயர் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட் நான் 3D ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் அந்த கேமராவை செலக்ட் பண்ணிங்கனாவே அது க்ரீன் கலர் சேஞ்ச் ஆகி 3D ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து ப்ளே பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வீடியோவுமே கிடச்சிருக்கும். இதில் ஒரு சில விஷயம் மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்னென்னு பார்க்கலாம். வீடியோ மட்டும் கடைசியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணணும்னா அப்படியே சைடில் வந்து ஸ்க்ரால் பண்ணிகிட்டே வாங்க. ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் வந்துடுங்க. ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் எல்லாமே இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். லிரிக் பார்த்தீங்கன்னா இருக்கும். அந்த லிரிக்கோட ஃபாண்ட் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். இதில் யூஸ் பண்ணிக்கிற ஃபாண்ட்டோட லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துக்கிறேன், செக் பண்ணி பாருங்கள். அந்த லிரிக்கோட ஃபாண்ட்டு தான் ஃபஸ்ட் நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஃபாண்ட்டை இம்போர்ட் பண்ணிவிட்டு ஓகே, இப்போ கீழே பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் இருக்கும். அந்த டெக்ஸ்ட்டை வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட் டெக்ஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. இதில் மேலே ஏரோ இருக்கும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு வியூ ஆல் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் கொடுத்தீங்கன்னாவே நீங்கள் வச்சுருக்க எல்லா ஃபாண்ட்டுமே ஷோ ஆகும். இதில் வந்து ஒரு ஃபாண்ட் வந்து நம்ம இம்போர்ட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதை வந்து இந்த மாதிரி இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வியூ ஆல் ஃபாண்ட்ஸ் போய்ட்டு இம்போர்ட் ஃபாண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் அந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னாவே தெரியும். அது இம்போர்ட் ஃபாண்ட்ஸ் கொடுத்து உங்களுக்கு தேவையான ஃபாண்ட்டை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிட்டு மேலே போய் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் கடைசி வரலையும் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஏன்னா கடைசி வரலையும் பார்த்தீங்கன்னா லிரிக் இருக்கும். நீங்கள் சப்போஸ் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து ப்ரீசெட்டுக்கு முன்னாடி இம்போர்ட் பண்ணிங்கன்னா சில சமயத்தில் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஆட்டோமேட்டிக்காக எல்லாத்துக்குமே சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் அதை கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட்டை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அலைட் மோஷனில் வந்து இம்போர்ட் பண்ணிடுங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த ப்ரீசெட்டை வந்து இம்போர்ட் பண்ணி பாருங்கள். இது ஒரு சில டைம் வந்து ஒர்க் ஆகும். எல்லா டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நீங்கள் ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண தேவையில்லை. சப்போஸ் அப்படி சேஞ்ச் ஆகலைன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணி தான் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரே ஒரு ஃபாண்ட் தான் கொடுத்துருப்பேன். அதனால் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஒவ்வொரு டெக்ஸ்ட்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க. டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஃபாண்ட்டை வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஓகே, இப்போ வந்து ஃபாண்ட்டு சேஞ்ச் பண்ணுறது எப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் மெயினானு பார்த்தீங்கன்னா இந்த பிஎன்ஜி வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்டிங்கில் வச்சுட்டு ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு பிஎன்ஜி வரும். இதில் நிறையா பிஎன்ஜிஸ் இருக்கும். ஒவ்வொரு பிஎன்ஜியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கலர் அண்ட் ஃபில்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஆப்ஷன் வந்து போய்க்கோங்க. கலர் அண்ட் ஃபில்லில் போய்ட்டு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டார் மாதிரி ஒரு ஐக்கான் இருக்கும். அதில் செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான பிஎன்ஜி வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ணி வச்சுருப்பேன். நீங்கள் வந்து எந்த பிஎன்ஜி வச்சு எடிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த பிஎன்ஜி வந்து இதில் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பிஎன்ஜிஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிஎன்ஜி செலக்ட் பண்ணிட்டு கலர் அண்ட் ஃபில்லில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு பிஎன்ஜியை இந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க.
ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும்னா நான் வந்து கடைசி வரலையும் ரீப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இதை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்க, எல்லா எடிட்டையுமே முடிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் செம்மையாக இருக்குது. இதை வந்து உங்கள் ஃபோட்டோ வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். மேலே பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் பார்த்தா ஷேர் ஐக்கான் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து ஜஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை செலக்ட் பண்ணிங்கன்னா வீடியோன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அதுக்கு சைடில் பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஏரோ தெரியும். அந்த ஏரோ வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. அந்த ஏரோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெசல்யூஷன் 1000 வச்சுருங்க. கோடிங் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரேம் 30 FPS வச்சுக்கோங்க. குவாலிட்டி ஃபுல்லாக வச்சுருங்க. இதெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை செலக்ட் பண்ணி இந்த வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் தான் அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய்.